கொடுத்து மிஷினரி தான். இன்னைக்கு மதம் கொண்டதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல்ல டட்லின்னு ஒரு மிஷினரி வந்தார். 16 ஏக்கர் நிலம் ஆர்ட் ஆஃப் சிட்டியில். இன்னைக்கு 11 ஏக்கர் தான் இருக்கு, 5 ஏக்கர் இல்லை. வித்துட்டாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு தாகமில்லாத வாழ்க்கை, பாரம் இல்லாத வாழ்க்கை, கடவுள் மேலே பற்று இல்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். டட்லி மனைவி இறந்துட்டு போயிட்டாங்க. அடக்கம்னு யாருமே இல்லை. அவரே குழி தோண்டி மனைவி அடக்கம் பண்ணார். அவர் மிஷினரி வரலன்னு சொன்னால் காரணம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. நம்பிக்கையை வாழ்கிறோமா, கடவுள் சாட்சியாக வாழ்கிறோமா, மகிமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? நான் அன்றைக்கு கூட வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலர் ஸ்கூலை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னே தெரியும் அந்த ஸ்கூலை, ஆனால் உள்ளே போனதில்லை. கிறிஸ்தவ பிள்ளைகள் கடவுளுக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவர் சாதனை பிள்ளைகளை வாழணும். கடவுளுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அதுதான் வாழ்ந்து வாழக்கணும். நான் படித்த ஸ்கூலில் பேர்ன்புக் மிஷனரி, இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். இந்த பேர்ன்புக் மிஷன் ஜெர்மனியில் பிறந்தவர், ராக்லாந்து தான் இங்கிலாண்டில் பிறந்தவர். அந்த மிஷனரி வரும்போது 22 வயசு, 22 வயசில் வந்திருக்காரு. 14 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. 14 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகள். மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்த உடனே ஜெர்மன்லேருந்து மைத்திரம் வந்து கூப்பிட்டாங்க, தம்பி நீ வந்துரு, நீ வாழ்ந்தது போதும், வந்துரு, பிள்ளைகளை அங்கே வளர்த்துக்கலான்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? உங்களுக்கு ஜனங்கள் அழிவு என்னால் பார்க்க முடியலை, ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்னால் பார்க்க முடியலை, நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரே சாதனை பண்ணிட்டார். 3 பிள்ளைகளையும் அனுப்பிட்டார். அனுப்பிட்டு முழங்கல் நடுராத்திரில் முழங்கல்ல அப்படியே முழங்காலே போவாராம் கிரவுண்டில். ஆண்டவர் எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பா, என் தேசத்துக்கு விடுதலை கொடுங்க சாமி, தேச விடுதலை அடையணும் சாமி, தேச விடுதலைன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெயிப்பாராம். அந்த நேரத்தில் 7000 மணி பக்கத்தில் பனேடிப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் காலரா நோய். எத்தனையோ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஊழியம் பண்ணுறாரு. டாக்டர் விஷயம் சொல்கிறாரு, தம்பி இந்த நோய் கொடூரமான நோய், போகாத, கிட்ட போகாத. அவர் கேட்கல. ஜனங்களுக்கு சாகிறது என்னால தாங்க முடியல, அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகி இருக்கேன்னு சொல்லி விலகி இருந்தார். ஆனால் 3 நாளில் டாக்டர் மடியில் அவரும் மறிச்சு போயிட்டார் கால்ரா நோயில். ராக்லன் மிஷனரி சிவகாசியில் இருக்கும்போது கொடூரமான நோய், ரத்தம் வாந்தி எடுத்தார். காரி துப்பும்போது ரத்தம் தான், துப்ப ரத்தம் தான் வந்துச்சு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. 92 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க, 92 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க பூமியில் வந்து வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 12:24 வாசி பார்த்தீங்கன்னா, கோதுமை மணியானது பூமியிலிருந்து சாக விட்டால் தனித்திருக்கும், செத்தையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை போல் விதைக்கப்பட்டாங்க ஐயா, விதைக்கப்பட்டாங்க. காரணம் தேவி மேலே உண்ட அன்புனால. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை.
பாடுபட்டு நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. நம்ம சர்ச்சுக்குரிய இடம் ஆம்பூரில் உண்டு, பஸ் ஸ்டாண்டில். நம்ம ஆட்கள் பொறுப்பு இல்லாமல் போனதுனால கவர்மெண்ட்டே நிறைய இடத்தை எடுத்துட்டு, காரணம் கேட்டால் சுய லாபத்துக்காக, சுய எண்ணத்துக்காக தாரம் பாரம் தரிசனம் இல்லாத வாழ்க்கையாக இந்த இடமே போயிடுச்சு நிறையா. அதுவும் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டேன். இங்கே உள்ளவங்க பூட்டி நாகர்வழியும் சாவி கொண்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். காரணம் கேட்டால் தரிசனம் வேணும். வாழ்க்கையில் பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த புரோஜனமே கிடையாது. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஆனால் உனக்கா ரத்தம் செஞ்சு மறித்த ஆண்டவர் கேட்பாரு, உனக்கா ரத்தம் செஞ்சு மறிச்சனே, உனக்கு எத்தனை பாடுகளே பட்டனே, 40 1 39 அடிகள் அடிக்கப்பட்டு என் முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறிச்சே, எனக்கு என்ன செஞ்ச, என்ன செஞ்சான்னு கேட்பாரு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு வாழ்க்கை அது பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழணும். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 Corinthians 3:17 வாசித்தோம்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவனுடைய கெடுப்பார். யார் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ அவன் குடும்பமே அழிஞ்சிடும். திருச்சபையை கூறு போட்டுன்னு வரணும்னு நினச்சி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் குடும்பமே ஆண்டவர் கூறு போட்டுருவார், துண்டு ஆகிடும். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். 2 ராஜாக்கள் 4:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, சுனேமியால் சொல்லுவா தன் புருஷனை பார்த்து, இப்போ பரிசுத்தமான என்று காண்ற யாரை, எலிசாவுக்காக சொல்லுவா, எப்போதும் வீட்டில் தங்கட்டும், மேலேயே போடுவோம், நாற்காலி வைப்போம், குத்துலுக்கு வைப்போம், எப்போதும் வீட்டில் தங்கட்டும் சொல்லி ஒரு சாட்சி சொல்லுவா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கா? பரிசுத்தமான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? பரிசுத்தமான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல் சீரழிகிறோம். ஊழியக்காரன் உண்மை இல்லை, ஊழியக்காரன் உண்மை இல்லை, பண விஷயத்தில் உண்மை இல்லை, ஒரு தாகமுள்ள வாழ்க்கை இல்லை, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை இல்லை. தரிசனமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் தரிசனமான வாழ்க்கையை வாழணும். 45 வருஷத்துக்கு முன்னால ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் அங்கே வரும். ட்ரெயினில் வந்திருக்கேன். பொடி நம் டிஎஸ் பட்டினப்படி இப்போ தனவராசி முன்னால பொடி ஏற்றிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியலை. நைட்டில் 1:30 மணிக்கு இறங்கியிருக்கேன். ஸ்டேஷன் மாஸ்டர் பிடிச்சிக்கிட்டார். லக்கேஜை கொடுன்னார். எந்த லக்கேஜ் எனக்கு தெரியலை. காசு கொடுன்னு கேட்டார். காசு இல்லை. காசு என்ன செய்ய முடியும்னு கேட்டார். இன்னும் செய்ய முடியல. ஒரு மோதிரம் போட்டுருந்தேன், பழைய மோதிரம். இப்போ நான் ஒன்றும் போட்டதில்லை. மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான்னு கேட்டேன். எப்போ வாங்குவேன்னு கேட்டார். காலையில் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். முதல் தடவை வாணியப்படிக்கு வர்றேன். அப்போ ஸ்டேஷனுக்கு ஏற்றுல முக்கில் பழைய லாட்ஜி ஒரு லாட்ஜி இருக்குது, அங்கே போய் தங்கினேன். காலையில் எழும்பணுன்னு சொன்னார், நிறைய போனீங்கன்னா பேங்க் ரேவன் ஒரு இடம் இருக்குது, இஸ்லாமிக் ஸ்கூல் இருக்குது, ஒரு ஆற்று பாலம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் குளிங்கன்னாரு. லாட்ஜிலையும் இடம் இல்லை. அங்கேயே லாட்ஜி முன்னாலே உட்காந்துட்டு இப்படியே காலை எழும்பி அந்த ஆற்று ஓரமாக போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அந்த குறுமணல் எடுத்து பல் விளக்கிட்டு அந்த காட்சி நினச்சி பார்க்கும்போது 45 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமேலாம் வாழ்ந்தோம். சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்தோம். டிக்கெட்டு கூட காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை வாழ்ந்தோம். இன்றைக்கி 2 மணி நேரம் ட்ரெயினில் நம்மளால் வர முடியலை. ஃப்ளைட் எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, ஏறி போகலாமா, அப்படி தான் நினைக்க வேண்டிய சொல்லுவோம். ஆண்டவர் அவ்வளவு தரத்திரமாக கஷ்டமாக வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான வாழ்க்கை இல்லை. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரும் ஏழை கிடையாது. யாரும் ஏழை நம்ம நினைக்கக்கூடாது. ஏழை தாய் லூக்கா 21:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காணிக்கப்பட்டியில் போட்டாங்க. ஒரு ஏழை தாய் தன்கிட்ட 2 காசை போட்டா. அவர்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், மற்ற எல்லாரும் பார்க்கலாம் இவ்வளோ அதிகமாகி போட்டானார். அதில் ஏழைன்னு யாரும் நினைக்காதீங்க. கடவுளுக்கு நம்ம ஆண்டவர் பெரியவர், உலகத்தையும் உருவாக்கினவர், அகில உலகத்தையும் உருவாக்கினவர். வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 8:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாவுன்னு யாருன்னே குற்றப்படும் கேட்ட ஒரே தெய்வம் அவர் ஒருத்தர் தான். எந்த தலைவரும் கேட்கல, எந்த அவதாரம் கேட்கல, யாரும் கேட்க முடியாது. ஆண்டு ஒருத்தர் தான் கேட்டார். அந்த தைரியம் வாழலாம். என்கிட்ட பாவண்டு யார் என்னை குற்றப்படுத்த பண்ணி கேட்டார். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவர் வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா
வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? ஆண்டவர் வாழக்கூடிய வழியா இருக்கா? 2 மாதத்துக்கு முன்னால திருநெல்வேலியில சிவசரியில் ஒரு ஊர் ஆலயத்தில் முடிச்சுட்டு அஸ்திபாரம் போடணும், கோயில் கட்ட போகிறோம், அஸ்திபாரம் போடணும். ஏன்னாங்க போட்டு வெளியே வரும்போது காரில் ஏறி கொஞ்ச தூரம் வரல, ஒரு 10 ஸ்டெப் வந்திருப்பேன். ஒரு மனுஷன் காரை குறுக்க வந்து மறிச்சார். என்ன தம்பி, என்ன நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னாரு. என்னென்ன, என் மனைவி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கா, 3 பிள்ளைகள், வயசு 33 வயசு, அவள் கேன்சர் 4ஆவது ஸ்டேஜ், குழந்தை கூட எடுக்க முடியல, குழந்தை அளவு துடிக்குது. இந்த காட்சியினர் பார்க்க முடியல, இந்த காட்சியினர் பார்க்க முடியல. ஏன் இந்த கஷ்டம்? என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். போனோன்னா இந்த மகள் துடிச்ச துடிப்பை பார்த்துட்டு தாங்கவே முடியல. 33 வயசு, கேன்சர் 4ஆவது ஸ்டேஜ், எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. அந்த மகள் முந்த நாள் இறந்துட்டான்னு சொல்லி மகளுக்கு தகவல், கோயம்புத்தூருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. பிள்ளையை அடக்கம் பண்ணுறது கூட காசு இல்லைக்கா, என்ன செய்யுதுன்னு என் மகள்கிட்ட கேட்டிருக்காங்க. என் மகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, என்னப்பா செய்யுதுன்னு கேட்டா, கொடுத்து அனுப்புமா. எவ்வளோ கொடுக்கணும்னா, எவ்வளோ கொடுத்து அனுப்புனேன், 20,000 கொடுத்து அனுப்புமான்னு சொன்னேன். நான் கேட்ட ஒரே கேள்வி, நான் கேட்டு, ஏன் இந்த காரியம்? என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
இசைக்கிய ராஜா தான் சீர் சிறப்புமா கடவுள் பிரியமாக வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு தாவீதுக்கு, அவனுக்கு ஒரு விளக்க கட்டளையிட வேண்டாம். விளக்குன்னா சந்தையில் குழந்தை எல்லாம் போகாது, விளக்க கட்டளையிடணும், அந்த வார்த்தை நிறைவேறணும். அது மாத்திரமில்ல, இசைக்காவுக்கு இசையா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போகிறான். தீர்க்கதரிசி இசையா அவன் சொல்லிட்டு போகிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் மறிச்சு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு இசையா சொல்லிட்டு இசைக்கிய ராஜா அரண்மனை விட்டு வெளியே போகிறாரு. போகிறதுக்குள்ளே இசைக்கிய ராஜா அழுகிறாரு. என்ன சொல்லி எழுதுறாரு? 2 ராஜாக்கள் 25 வாசு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லாரு, கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்டா. 15 வருஷம் இசையா வெளியே போகலை. ஒரே வார்த்தை சொன்னார், தாசனாகிய அவன் சொல்லு, போய் சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. ஆனால் அதுக்கு பிறகு 15 வருஷம் கூட்டி கொடுக்கும்போது அதுக்குள்ளே மகன் பிறந்துடுறான், மனசே பிறந்துடுறான். மனசே 12 வயசுல தான் ராஜா இறந்து போகிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமார மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பார். நம்ம வாழ்க்கை தான் உண்மை இல்லை. ஏன்னா எண்ணாம 22 வாசு பார்த்தீங்கன்னா, பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, ராஜா பயப்படுறான். இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது யோசேப்பு கண்ட வாக்கு கொடுக்காரு, கால வரைக்கும் தேசம் அத்தனையும் சொந்தமாக தருவேன்னாரு. வரும்போது பாலாக் ராஜா சந்தேகப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் உண்மையாக மக்களே கொடுத்துருவான்னு சொல்லி தீர்க்கதரிசி அனுப்ப துட்டுக்காக. பிலேயாம் தீர்க்கதரிசி துட்டுக்காக வாழ்கிறான். நிறைய ஊழியக்காரங்க துட்டுக்காக கள்ள தீர்க்கதரிசிடம், கள்ள வார்த்தைகள், பலிக்காத வார்த்தையை ஆயிடும்னு சொல்கிறது, நிறைய வார்த்தை தான் வேதத்தில் வாசிக்கும். யாக்கோபு 3:1 வாசி பார்த்தீங்கன்னா, ஆக்கினை தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி அநேகர் போதகராகாதிருப்பீங்க, வேதத்தில் வாசிக்கும். போதகராகாதிருப்பீங்கன்னு வேதத்தில் வாசிக்கும். உண்மையான உங்களுக்கு ஊழியங்கள் இல்லை. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தம்பி இம்மானுடைய இந்த கீபோர்டு ஐயா சொன்னாங்களே, கீபோர்டு மாஸ்டருடைய அப்பா இறந்துட்டாங்களோ, அங்கே போயிருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்காரு, போயிருக்கேன். அட்வென்ட் திருச்சபை 350 ஏக்கர் விற்றுருக்காங்க. இந்த பக்கம் 250 ஏக்கர், இந்த பக்கம் 100 ஏக்கர், 350 ஏக்கர் விற்றுட்டாங்க. யாருக்கு? டிவிஎஸ் விற்றுட்டாங்க. யார் விட்டு தொட்டு, யார் விட்டு காசு, யார் விட்டு ஆசை. மிஸ்ஸர்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபசங்கள் இழந்து, சுகதுக்கங்களை இழந்து வரலன்னு அன்னைக்கு வாழ்ந்திருக்க முடியாது. அந்த திருச்சபையில் ஒரு போதகர் 3வது ஆர்டினேஷன் வாங்கி கருப்பு கயிறு கட்டியிருக்காரு. கட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. மனைவி கேட்குறா, 3வது அபிஷேகம் வாங்கிட்டு ஐயா, இனிமையாவது ஒழுங்காக இருப்பியான்னு கேட்டிருக்கா. எதுக்குன்னு கேட்டிருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவோட அவருக்கு கான்டாக்ட், உண்மையாக இருமான்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லிட்டாரு, நீ பாம்பேலுக்கு ஒழுங்காக இருந்தியா? அவ சொல்லிட்டு, நான் எப்பவும் ஒழுங்காக தான் இருக்கேன், இன்னைக்கும் ஒழுங்காக தான் இருக்கேன், நீங்கள் ஆண்டிட்டு அபிஷேகம் பெற்று வந்தீங்க, உண்மையாக இருக்குன்னு சொன்னேன். அவர் கேட்கல. டக்குன்னு ஆத்திரத்தில் மணியை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா பெட்டில். அந்த மாதிரி உளுந்தா, கீழே உளுந்த உடனே அப்படியே தலையணை வச்சு கழுத்தை ஒரே நை அப்படியே அமுக்கிட்டார். மனைவி செத்துட்டார். செத்து 1/2 மணி நேரத்தில் மாய்மாலமல் அழுகிறார், ஓன்னு கதுறாரு. என் மனைவி இதை விழுந்துட்டா, என் மனைவி விழுந்துட்டான்னு ஊரை கொட்டுறாரு. ஊரை கொட்டினோடனே எல்லாருமே கூப்பிட்டு ஒரு காரை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் செக்கப் பண்ணால் மனைவி இறந்துட்டாங்க. ஏற்கனவே வயலிலே போயிடுச்சுன்னாங்க. அங்கேயும் கதறி எழுதுறாரு. கதறி எழுதி உடனே என்ன செய்யணும்னு தெரியல. சரி நல்லடக்கம் பண்ணுன்னு சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு மனைவி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. விடிய காலம் குளிப்பாட்டினா பார்த்தா கழுத்துல காயம்.
சந்தேகப்பட்டு ஒரு 2 தட்டு தட்டுனா உண்மையெல்லாம் கக்கிட்டான். ஊழியக்காரன் 11 மாசம் குழந்தை இருக்குது. 11 மாசம் குழந்தை இருக்கு. பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். நீ வேலையே சோறு மஞ்சா, வேலையே பயிர் மஞ்சா என்ன செய்ய முடியும்? நீ இப்படி வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான், ஒண்ணுமே நீ கொண்டு வந்துடல. நினைச்சே பார்ப்பேன். எனக்கெல்லாம் படிக்க காலத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதில் உட்காந்து என் மனைவி எங்க மாமாவுக்கு 5 பொண்ணுகள். 5 பொண்ணுல கடைசி மகா. வீட்டில் நான் ஆடு மேய்ச்சிருக்கேன். எதுக்கு? பொண்ணுக்காக இல்லை. என் ஃபீஸ் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டு காசு வேணுங்க, ஆடு மேய்ச்சிருக்கேன். ஒரு முறை என் மகா கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டு இருக்கா, கருவணையில் படிச்சுக்கிட்டு இருக்கா. என்கிட்ட கேட்குறா, அப்போ எனக்கு 1500 வேணுங்க. எதுக்குமான்னு கேட்டேன். இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, சொல்லுமான்னு. 1500 வேணுங்க. எதுக்குன்னு கேட்டேன். செருப்பு வாங்கினா. எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. சிரித்தேன். என்னென்னமான்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டா. மறுபடியும் சொன்னேன், ஏம்மா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆடு மேய்ச்சேன். அம்மாவுக்காக ஆடு மேய்ச்சது ஒரு பக்கம், துட்டுக்காக ஆடு மேய்ச்சேம்மா. ஏரிக்கரையில் ஒரு நாள் போகும்போது ஒரு கருவ முள், பயங்கரமான முள் என் காலில் குத்திருச்சு. அம்மானு கீழே விழுந்தேன். விழுந்தன சகமே எப்படி சொன்னா, கூப்பிட்டு, ஐயா ஒரு தோல் மாட்டு வந்துடக்கூடாதா? தோல் நாளைக்கு வந்தால் மாட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி அவனுடைய தோலை கழட்டி கொடுத்தாம்மா. அப்படி வாழ்ந்தேன்னா அவர் வார்த்தை என்ன சொன்னீங்கம்மா? ஆதியாம் 24:35 வாசித்து பாருங்க. ஆதியாம் 24:35 வாசிங்க. யாரோ ஒருத்தர் சத்தமா. ஆதியாம் 24:35. என்ன எஜமான கர்த்தனை எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமை தான் என் மகா சொன்னான். ஒரே வார்த்தை. எலியேசர் பொண்ணு பார்க்க போயிடறான். யாருக்கு? ஈசாக்கு பொண்ணு பார்க்க போறான். பொண்ணு பார்க்கறது லாபான் வீட்டில் இந்த கதையை சொல்றான். அப்படிதான் எங்க அப்பா என்னை வச்சிருக்காங்கப்பா, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு என் வாக்கா சொன்னான். நான் நினைச்சு நான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாட்களும் ஒண்ணுமே வாழ்ந்தோம். 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். எங்கள் ஸ்கூலுக்கு போனோம். 2.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். யார் பையாவது வாங்கி தூக்கி போட்டு போவேன். போனால் கொஞ்ச நேரம் செருப்பு போடுறதுக்கு ஆசைப்பட்டு தருவானா, ஆசைப்பட்டு ரப்பர் செருப்பு போட்டிருப்பான். அவன் போட்டிருக்க வாட்சி 2 நிமிஷம் தருவதுக்கு தருவானா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போடுறது உண்டு. அவ்வளோ தூரம் நடந்து இன்னைக்கு ஆண்டு பாருங்க, நான் கேட்டிருக்க வாட்சி 17 லட்சம் ரூபாய். எங்கள் அண்ணன் எனக்கு ப்ரெசண்டாக வாங்கி கொடுத்தாரு. நான் பெருமை சொல்லலை. சிறியவனை புலியிருந்து ஆண்டவர் எடுக்கார். வேதத்தில் வாசிக்கமில்லை? ஏசாயா 60:22 வாசித்து பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன். ஆண்டோட வார்த்தை இதுதான், உண்மையான வார்த்தை இதுதான். நீ கடவுளுக்கு சாட்சியா வாழும்போது, மகிமையை வாழும்போது, கடவுள் ஒரு நாள் உனக்கு குறைவே தர மாட்டாரு. சிங்கக்குட்டிகள் சாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடிருக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ராத்திரியோட எங்கள் வீட்டுக்காரிகிட்ட அந்த வழியாக போகும்போது காரில் சொல்லிட்டு போனேன். ரகுமதியான ஹோட்டல் உண்டு. 8:15 ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிடுவான். ஒரு பாய் கம்யூனிஸ்டுக்காரு, பிடி சங்க தலைவர், எனக்கு நல்ல சாப்பாடு தருவார். போவேன், சாப்பிட்டு புழுப்பேடு தேட்டரும் ஒரு தேட்டருங்க உண்டு. 8:50 படம் போடுவான், 11:50 முடிச்சிடும். அப்படியே அதுக்கு ராத்திரி பெருமையாக சொல்லிட்டு வந்தேன். இப்படி தான் இந்த ஊரில் வாழ்ந்தேன், கஷ்டம் வாழ்ந்தேன், கண்ணீரோடு வாழ்ந்தேன், எவ்வளோ வாழ்ந்தேன். ஆனால் பாருங்க, அன்னைக்கு கடவுள் உயர்த்த பார்க்கும்போது ஆண்டவருக்கு நிகரான தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீரியா. ஏன் வேதனை? ஏன் வேதனை? கடவுளோட வாழணும், கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் வாழ்க்கையில கஷ்டங்கள், வேதனைகள் தாங்க முடியாது. ராத்திரி கூட ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் ஊர்ல. ஒரு மகா பண்றா, தாத்தா எனக்கு எங்க அப்பா அப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டான், காலு கட் ஆயிட்டப்பா, உணர்ச்சி முடியல, 2 லட்சம் கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் தாத்தா, எனக்கு வழியே இல்லை. நான் ஒன்று யோசித்து பார்த்து சொன்னேன், உங்க அப்பாட்ட பல முறை சொல்லிட்டேம்மா, பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், கேட்கல.
குடிச்சு கடந்த வாரம் சென்னையில் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன், எங்கள் ஸ்டேஷன் நம்ம ஹவுஸ் ஓனர்னா, எங்கள் ஸ்டேஷன் முன்னால் ஒரு மனுஷன் வந்தான். திடீர்னு ஒரு பக்கெட்டில் எண்ணெய் கொண்டு வந்தான், டீசலே பெட்ரோலை கொண்டு வந்தான், தலையில் ஊற்றி ஸ்டேஷனை தீ வச்சுட்டான். அவன் எரிஞ்சு போயிட்டான். குடி தான் காரணம். முந்தாள் மத்தியானம் ஒரு வாலிப பையன் தாய்க்காரி சொல்லியிருக்கா, ஒழுங்காக வேலைக்கு போடான்னு இருக்கா, நான் ஒன்று தூக்கு போட்டான். வேதத்தை பாருங்க. நீதிபதி 23, 28 வாசித்து பார்த்தேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்கள் கண்கள், மதுபானம் இருக்கிற தங்கி திரும்ப வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த மகிட்ட சொன்னேன், ஏன் அந்த கஷ்டம் தாத்தான்னு கேட்டா, ஏன் இந்த வேதனை கேட்டா, 3 மாலை பிள்ளைகள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை தயைப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை தயைப்போ பாக்கியவானல்லோ. கிரீடம் சூடு நேரம் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லை எழுல்லை, சோர்ந்து கொள்ளாதோ, துன்பங்கள் தொல்லை எழுல்லை, சோர்ந்து கொள்ளாதோ. அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. அது மாத்திரம் சோர்ந்து போகக்கூடாது, அதே ஊழியத்தை செய்யணும். ஒரு பாரம் வெள்ளக்குட்டன்னு ஒரு ஊர், ஆலங்காயம் போகிற வழியில் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தர் திருநெல்வேலிக்காரங்க வாத்தியாராக இருந்தாங்க. அவங்க எங்கே வருவாங்கன்னா, இங்கே மாதத்துக்கு ஒரு எப்பவும் சர்ச்சுக்கு வருவாங்க, கிறிஸ்துமஸுக்கு நிற்கும். அவட்ட
கேட்டேன், எங்க நீங்க ஆராதிக்க மாட்டீங்களா கேட்டேன். ஆராதிக்க மாட்டோம்னாங்க. நான் கூட சொன்னேன், உங்கள் வீட்டில் செவக்கூட்டம் மாதிரி ஒரு ப்ரேயர் மாதிரிச்சு டியூஷன் மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்லலாம், கடவுள் சாட்சியாக இருக்கலாமேன்னு சொன்னேன். அவங்க அதை எடுத்துக்கல. அவங்க நோக்கமே மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரில் திருநெல்வேலிக்கு வரணும், இங்கே இருக்கக்கூடாது. ஒரு வாரம் தரிசனம் இல்லை சொல்லிட்டு கடந்து வந்துட்டு நான் அடுத்த வாரம் சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு உனக்கு, பொறுப்பு நீ அது செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னா கல்வி கணக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். கேட்கல. கடைசி ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு பனிஷ்மெண்ட் தெரியுமா? இந்த வீட்டுக்காருக்கு கழுத்துக்களை செயல்படலை, செயல்படாம கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவட கேட்பார் இல்லை, கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும் இல்லை, வாரம் வேணும் இல்லை, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அந்த மனஸ்தாபனம் ஆண்டவர் நினைவுப்பட கண்ணீர் விட்டு எழுதார்ல. இந்திய தேசத்துல வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத 148 கோடி ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெய்வம்னா யாருன்னு தெரியாது, கடவுள்னா யாரு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஆண்டவர் அன்பை பத்தி சொல்லணும் இல்லை, கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தணும் இல்லை. புத்தி கட்ட தீர்க்கதரிசி யோனாவுக்காண்டு சொன்னார்ல, புத்தியை கொடுத்தார்ல. புத்தி கொடுத்து தமஸ்குக்கு போனா நினைவைக்கு போயிட்டான். நினைவைக்கு ஆண்டு விடல இல்லை, மீனை கொடுத்து மீன் வயிற்றுல ஆண்டு விழுங்கினார்ல. மீனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 131 டன்னு மீனுடைய வெயிட்டு. 1,36,000 கிலோ மீனுடைய வெயிட்டு. அவ்வளோ பெரிய மீன் 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கடலில் வாழ முடியும். 20 கிலோமீட்டருக்கு தான் கடலில் வாழ முடியும். இப்படிப்பட்ட மீன் 3 நாள் வயிற்றில் இருந்து 20 கிலோமீட்டர் அப்படியே கொண்டு கடலில் கொண்டு கரையில் கொண்டு கரெக்டாக ஆண்டு கொடுத்து பொறுப்பு நிறைவேற்றி போச்சு. மீன் வச்சது இல்லை. உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா? உனக்கு தாகம் இருக்கா? வாழ்க்கை இருக்கா? ஒரு முறை தம்பி அதில் உட்காந்து ராஜேந்திரன் சொல்லி ஒரு 3வது பையன் காணலை. ரொம்ப நாளை தேடுறாங்க, காணலை. நான் சொன்னேன் ஒரு வார்த்தை ஆண்டு கொண்டு வருவான்னு சொன்னேன். எப்படி கொண்டு வரேன்னு சொன்னேன், லூக்கா 19:10 வாசிக்கும் போது இழந்து போனதை தேடவும் ரட்சிகம் மனுஷன் உலகத்தை வந்தார் செய்வாருன்னு. ஒரு நாள் நான் இங்கே திருப்பத்தூர்ல இங்கே வாணியம்பள்ளி இருக்கும்போது பிரதர் மோகன் சிஎன்ட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. பிரதர் நான் வாணியம்பள்ளி இருக்கேன்னே, உங்களை பார்க்கணும், நான் திருப்பத்தூருக்காக போய்கிட்டு இருக்கேன், பாஸ்ட் பிரிவு போயிட்டு இருக்கேன், பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி பிரதர் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆம்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகணும் பிரதர், நான் ஆம்பூரில் பார்க்கன்னு சொன்னேன். கடைசி எங்கள் ட்ரெயின் அவங்ககிட்ட ஒரே டைமுக்கு வந்து 2 பார்க்க முடியல. அவங்களும் இறங்கிட்டேன், நானும் இறங்கிட்டேன். உடனே ஆம்பூர் வந்து என் கூட வந்தாங்க. 3 மணி நேரம் வேறு வழியில் என் கூட தான் இருக்க வேண்டிய சொல்லுவோம். அவங்க தான் எனக்கு ட்ரெயின் ஏற்றி போனாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டு போனேன், தம்பி வீட்டுக்கு கூட்டு போனேன். 3 மணி நேரம் இருந்தாங்க. இவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, பையன் நான் என்ன வார்த்தை சொன்னோம் அதே வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பையன் வந்தாச்சு, திருமணமாகி குழந்தைலாம் இருக்கு. நினைக்கி ஆண்டு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆண்டு ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டார். நம்ம போதை பற்றி கதை இல்லை. ஆண்டு ஒரு நாள் யாரையும் கைவிடக்கூடிய தெய்வமே இல்லை. அந்த நம்பிக்கை நீ வாழ்வாயானா வாழ்க்கையில் குறை இருக்காது. தரிசனம் எண்ணங்கள் எல்லாம் எல்லா மக்களும் ஆண்டவர் அறியணும். எல்லா மக்களும் ஆண்டவர் சாட்சியாக வாழணும், மகிமுள்ள வாழ்க்கை வாழணும். எத்தனையோ மக்கள் கண்ணீர், எத்தனையோ விதமான வேதனை, எத்தனையோ விதமான கஷ்டங்கள். எங்கள் ஆலயத்தோட ஒரு மகள் சொன்ன, ஐயா என் மகளுக்கு எந்த மாப்பிள்ளை வந்தாலும் தட்டி போகுது, எந்த மாப்பிள்ளை வந்தாலும் தட்டி போகுது, என்ன செய்யன்னு சொன்னேன். முந்தின நாள் ஒரு மனுஷன் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் இறந்துட்டார். அவர் பெரிய இளங்கோ, பெரிய ஆஃபீஸர். 3 வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகி.
கிட்டேட 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது. ஆண்டு அறியாத பிள்ளைகள். அந்த அம்மா ஃபோர்ட்ரஸ்ல பெரிய ஆஃபீஸரு. அவங்க நிறைய மீட்டிங் வருவாங்க, நிறைய காரியங்க வருவாங்க. 3 முறை என் கூட எருசலேம் வந்திருக்காங்க. 3 முறை எருசலேம் வந்திருக்காங்க. குழந்தை பிறந்த பிறகு கடவுளை தேடலை. ஆனா அந்த குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ சொல்லி பக்கத்தேடி சமயத்து போல உறவினரெல்லாம் செய்வன வச்சிருக்காங்க. குழந்தையே பிறக்கக்கூடாது. அதே மிஞ்சி ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. இப்போ அந்த அம்மா முன்னாடி இறந்து போயிட்டாங்க. திடீர் வீட்டு சும்மா இருந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. பட்டுன்னு வீட்டுக்காரர் ஓடி போய் தூக்குனாரு. உயிர் போயிடுச்சு. என்ன செய்ய? கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். பையனுக்கு 8 வயசு தான் ஆகுது. அந்த அம்மாவுக்கு 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 1 வருஷம் கண்ணீர் சர்வீஸ் இருக்கு. ஏன் அந்த கதைன்னு சொன்னார். பொன்னை புடமிடுவார் அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார் அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் நெருங்கிடும் உத்ரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் நெருங்கிடும் உத்ரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புது பல மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் இருந்தீரா. மாறாதவர் போலேதான். உன்னை மாறாதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அதனால எந்த காரியத்தையும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு 3 பெட்ரோல், எனக்கு 3 ஸ்கூல் இருக்குது. டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலில் 3500 பிள்ளைய படிக்காங்க. 4 பெட்ரோல் பங்கு வச்சிருக்கேன். ஈசோ சோப்பு, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா அப்படி இவ்வளோ கொடுத்து வைத்திருக்காரு. அதுக்கு ஜெபம் பண்ணிடுங்க. கடவுளுக்கு தான் முதலிடம், ஆண்டத்தான் முதலிடம். வேதத்தில் வாசிக்கமில்ல. சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும்போது, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசி இருக்கிறபடியா நான் அசைக்க விட முடியலை. அப்படியே கிருபையாண்டு தந்து வர்றாரு. ஜெபம் பண்ணிடுங்க. கடவுள் சாட்சியாக வாழுங்க, மகிமையாக வாழுங்க. பிள்ளைக்கு சோமனு வருத்தப்படாதீங்க. உன் கரங்களை பிள்ளை மேலே வைங்க. இயேசுவின் ரத்தம் சுகமும் தரும்னு சொல்லுங்க. புருஷனுக்கு உடம்பு சரியா கருத்தை மேலே வைங்க. நிறைய பெண்கள் வாழ்க்கையில் யூட்ரஸ் தகராறு, பிரஸ்ட தகராறு, எத்தனையோ தான் கேன்சர். எதுக்கும் கவலைப்படாதீங்க.
கர்த்தர் கூட இருக்கார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு போல உன்னோடு கூட போய் யோசுவா கொடுத்த தெய்வம் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார மனபூத்தனம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஒரு நாள் கைவிட மாட்டார். தாழ்ச்சியோமா நோக்கி பார்க்கலாண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் ராஜனை கேட்கலாமா? எத்தனை விதமான வேதனை இருந்தாலும் இந்த ஏழையை பாதுகாத்த தெய்வம், ஒன்றுமில்லாம் வாழ்ந்த என்னை உயர்த்தின தெய்வம் வாழ் உயர்வு தர மாட்டாரா? நிச்சயமாய் தருவார். ஒரு நாளும் குறைவு தரவே மாட்டார். ஒரு நாளும் குறைவு தர மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் மாத்திரம் மேல மாத்திரம் நம்பிக்கை வைங்க. ஒரு பணம் உன்னை காப்பாத்தாது, சொத்து உன்னை காப்பாத்தாது, எந்த பிளாட்டும் உன்னை காப்பாத்தாது, எந்த படிப்பும் உன்னை காப்பாத்தாது. ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான் உன்னை காப்பாற்ற முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னா ஆண்டோட அன்பு மாத்திரம்தான். ஆண்டோருக்கு அன்புக்காக நீ அடிபடி கேளு, அன்பை கேளு. ஆண்டோடைய அன்பு எங்களுக்கு வேணும் ஐயா, அன்பு எங்களுக்கு வேணும் கேளு. ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமாய் நடத்துவார், உன்னை பாதுகாப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்த கரமதை அவர் கைவிடாதிருப்போ. உனக்கு என்பக்கரா அளிக்கவில்லையோ.
கால வேளைக்கால் சமூகத்தின் நன்றி ராஜா. ஒன்றில்லாமல் தரித்திரம் வாழ்ந்த என்னை உயர்த்தின தெய்வம் இந்த பிள்ளைகள் வாழ்வு உயர்த்தப்பட கிருபை தாங்க. மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சரீர பலவீனங்கள் எது இருந்தாலும் எடுத்து போடுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கரிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த